மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை 6000 ரூபாய் வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மறுநாள் வேளச்சேரியில் தொடங்கி வைக்கிறார். கிரிக்கெட் வீரர் MS தோனி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வழக்கின் பின்னணி என்ன? எண்ணூர் முகத்வாரம் உள்ளிட்ட பகுதிகளில் படர்ந்திருக்கும் எண்ணெய் படலங்களை அகற்றும் பணி 5வது நாளாக நடைபெற்றது. சனாதனம் பற்றிய தன்னுடைய கேள்விகளுக்கு ஆளுநர் நேரடியாக பதில் தர மறுக்கிறார் என்று மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மையத்தின் விசாரணைக்கு வந்தவர்களின் பல் பிடுங்கப்பட்ட வழக்கில் IPS அதிகாரி பல்வீர் சிங் உள்ளிட்ட 15 பேருக்கும் ஜாமீன் வழங்கி திருநெல்வேலி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி திருவேணி உத்தரவிட்டுள்ளார். அம்பாசமுத்திரம் தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை 6000 ரூபாயை ரொக்கமாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தின் முதல் அமைச்சராக பஜன்லால் சர்மா பதவியேற்றுக் கொண்டார். 200 இடங்களை கொண்ட ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் 199 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.